ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோட அறக்கட்டளை, திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோட அறக்கட்டளை இந்த சிறப்பு ஜோதிட திருவிழாவை தொடர்ந்து மாதம் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்க ராஜா சங்கர் சார் அவர்கள் குடும்பம், அவர்கள் வாரிசுகள் அனைவரும் எம்பெருமான் அத்தனாஸ்வர அம்மையப்பனுடைய அருளால நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எல்லா ஐஸ்வர்யம் பெற்று நல்ல சிறப்பாக நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோட அறக்கட்டளைக்கு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஜோட பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் உலங்கணிந்த உங்களுடைய பாதம் தொட்டு உலங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜோதிடம் என்பது 64 கலைகளிலே தெய்வீக கலை ஜோடக்கலை. இந்த ஜோதிட கலையில நாம கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு. இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஜோடுக்கும் ஆணவம் இருக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதுல இந்த ஜோதிட சாஸ்திரத்தை இயற்றிய மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள், பெரியோர்கள், முன்னோர்கள், அந்த ரிஷிகள்லாம் 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் 4,50,000 ஸ்லோகங்களை பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. அது இல்லாத காக்கேர், தேரையர், புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 50,000 பாடலை ஏற்றி வச்சிருக்காங்க. மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது இந்த சாஸ்திரம். இதுல நாம வாழ்நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. கிணத்துல தண்ணி எவ்வளவு தூரம் நம்ம இறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊறுற மாதிரி இந்த ஜோதிட கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு உண்மையை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும். ஜாதகத்துல ஒருத்தர் கொண்டாந்து காலையில ஜாதகம் கையில கொடுக்கிறார். காலையில கையில கொடுக்கிற போது அந்த ஜாதக கையில வாங்கினோன்னே இப்ப இவர் எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துக்கு வந்தாரு, என்ன ஓரம் ஓடுது, அந்தர ஓரம் என்ன ஓடுது, அதுல முக்குண வேலையில என்ன வேலை, கௌரியில என்ன நடக்குது, வந்த லக்கணம் என்ன, பிரசன்ன லக்கணம், வந்த ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன அப்படிங்கறத தினசரி நாம பஞ்ச அங்கங்களை படிச்சு வாசிச்சு எழுதி வச்சுக்கோம் கோச்சாரத்தை. அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு ஓரைக்கும் அந்த சம்பந்தமான கேள்விக்கு தான் அவங்க வருவாங்க. வேற கேள்விக்கு வர முடியாது. அந்த நேரத்தில் அதுதான் நம்ம பேச முடியும். அப்புறம் இந்த ஜாதகத்தை கையில வாங்கணும்னு வருஷம் மாசம் தேதி டைம் இப்பெல்லாம் கணினி பொறி வந்துருச்சு, கம்ப்யூட்டர் காலம். எந்த டைம் கொடுத்தாலும் ஜாதகத்தை கணிச்சு கையில் கொடுத்துரும். ஆனா உண்மையான டைம் என்னங்கிறத நாம அந்த பெற்றோர்கிட்ட ஒரு முறை வாசிக்கணும். இன்ன வருஷம் இன்ன மாசம் இன்ன கிழமை இத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறந்தது, இது கரெக்டுங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த லக்கணம் கணிச்சத்துக்கு, ராசி கணிச்சத்துக்கு, திசாபுத்தி கணிச்சத்துக்கு அந்த ஓரை அந்த இதுக்கு அந்த லக்கண, ராசி, நட்சத்திரம், பாதசார, நவாம்சம், திசாபுத்தி இருப்பு கரெக்டா இருக்குதாங்கிறத நிர்ணயம் பண்ணிட்டு நாம இன்னைக்கு தேதி போட்டு வந்த தேதியை வச்சு கழிச்சு இன்னைக்கு எத்தனை வயது, எத்தனை மாதம், எத்தனை நாள் நடக்குது, என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்குங்கிற கணக்கை நம்ம எடுக்கணும். அப்படி கணக்கை எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம ஜோசியம் சொல்ல ஆரம்பிக்கணும். ஜோதிடம் பார்க்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்னவென்றால், என்ன டைம்ல நம்ம பேசுறோமோ அந்த ஓரைக்குண்டான அந்த பகவானை வணங்கிட்டு தான் நம்ம பேசணும். அப்ப என்ன ஆகும், அந்த பகவான் நமக்கு நல்ல அருள் புரிவார். இப்ப மணி என்னங்க சாமி? 9:49. 9 to 10 யமகண்டம் நம்ம சொல்லுவோம். யமகண்டங்கிறது வேற யாரும் இல்ல, குருபவானுடைய குழந்தை யமகண்டம். ஆனா காலையில செவ்வாய் வர 6 to 7, அடுத்து சூரிய வர 7 வரைக்கும் செவ்வாய் வர, 8 வரைக்கும் சூரிய வர, 9 வரைக்கும் சுக்கிர வர, இப்ப புதன் வர ஓடுது. இப்ப புதன் வர தான் சாமி ஓடுது. இந்த புதன் வித்தைக்கு வித்தியாகாரகன் பேரு. அப்ப நம்ம ஜோடத்தை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். அந்த புதன் வரையில அவ்வளவு
கணக்குகள் இருக்குது. அப்ப என்ன சொல்லணும்? இதமரவாள இன்னல் நீக்கு புதபகவானே பொன்னடி போற்றி பதந்தாழ்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா சொல்ற வாக்கு கரெக்டா பலிக்கும். ஒரு ஜாத கையில் எடுத்தோன்னே லக்னாதிபதி எங்க இருக்காரு, லக்கணம் என்ன, லக்கண டிகிரி என்ன, லக்கணாதிபதி போய் சேர்ந்த வீடு எது, அந்த லக்கணாதிபதியுடைய சாரம் என்ன, அந்த லக்கணாதிபதி யாரெல்லாம் பார்க்கறாங்க சேர்றாங்க, ராசி நவாம்சம். அம்சத்துல பார்வை யாருமே எடுத்துக்கிறது இல்லை, ஆனா நவாம்சத்துல பாருங்க, பார்வை கண்டிப்பா உண்டு. அந்த நவாம்சத்துல லக்கணாதிபதிய சுபர்மனை ஏறி சுபர் வீட்டில் இருந்து சுபர் சாரம் பெற்று சுபருடைய பார்வையும் பெற்றுட்டா அந்த ஜாதகக்காரன் சிறப்பா வாழ்வான். நன்னும் லக்னாஜன்னை நாடிய சுபர்கள் பார்க்க விண்ணழகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமை அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான். அவனவன் ஜனனக்கோள் நற்கோளாகில் அதிகார வண்ணனுக்கு சொந்தமாகவும் கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலிபடை வேலை செய்யான். கை நீட்டி சம்பளம் தான் கொடுப்பான். அந்த அளவுக்கு அந்த ஜாதகம் இருக்கும். அது 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், நாணோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலஜம், ஜட்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபிசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். அப்ப பூர்வ புண்ணியாதிபதி ஒரு மனிதனுக்கு கெடாம நல்ல இடத்துல இருந்தாலும், அதே மாதிரி கோணாதிபதிங்கிற 1, 5, 9 குடையவர் 9ஆம் அதிபதியும் கெடாம இருந்துட்டாலும் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைவார். 1, 5, 9 குடைய திரிகோணஸ்தானம்னு பேரு. அதே 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம்னு பேரு. இந்த கேந்திராதிபதிகள் கோணமேறவும் கோணாதிபதிகள் கேந்திரமேறவும் அது முதல் தரமான ஜாதகம். அது பரிவர்த்தனையில இது இந்த 2 பேரும் பரிவர்த்தனையில சிறப்பு. இன்னொன்னு சொல்லலாம், 3, 6, 8, 12 கூட பரிவர்த்தனை விபரீத ராஜயோகம் அது உண்டு. அப்புறம் மேற்படி ஒரு திசாபுத்தியை கணிச்சு பலன் சொல்லும் பொழுது ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துட்டா அந்த திசாநாதன் உச்ச வீட்டை நோக்கி போறாரா நீச்ச வீட்டை நோக்கி போறாரா அப்படிங்கறத கவனிக்கணும். ஒரு கிரகம் உச்ச வீட்டை நோக்கி போச்சுன்னா அது ஆரோகண திசை, ஒரு கிரகம் நீச்ச வீட்டை போய் நோக்கி வந்துட்டு இருந்ததுன்னா அது அவரோகண திசை. அப்போ ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிற போது அந்த குரு ராசி லக்கணத்துக்கு மறையாம இருக்குதாங்கிறத கவனிக்கணும். அதை புலிப்பாணி மகான் எழுதுறார் 300 பாடல்ல ஒரு பாடல்ல. காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அவருடைய ஓங்குணையை எடுத்து செப்புங்கிறார். அப்ப எவ்வளவு தூரம் ஒரு ஜாதகத்துக்கு குரு மறையாமல் இருந்தால், ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 இருந்தால் அது லக்கணத்தையும் லக்கணாதிபதியும் பார்த்துட்டா அந்த ஜாதகக்காரெல்லாம் நல்ல நிலையில இருப்பார்கள். அவங்களுக்கு எந்த காலத்துக்கு எதிலையும் வெற்றி தான், தோல்வியே கிடையாது, அகராதியே அந்த மாதிரி அமையும். அப்ப குரு ஒரு ஜாதகத்துக்கு கெடாமல் இருக்கிறது சிறப்பு. சரி, சில லக்கணங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. இப்போ கன்னியா லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி மிதனங்கன்னிக்கு, அவரு கேந்திராதிபதி தோஷம் வாங்குவார், அவர் திரிகோணம் ஏறிட்டாருன்னா நல்லது. ஆனா 6, 8 பலன்ல மறைஞ்சாருன்னா தவறொன்றும் இல்லை. அது ராசிக்கும் மறையக்கூடாது. ஏன்னா லக்கணத்துக்கு மறைஞ்சதை மட்டும் எடுக்கக்கூடாது, ராசிக்கும் அதை கவனிக்கணும். சந்திர லக்கணத்தை மெயினா கவனிக்கணும். மேற்படி ஒரு பொருத்தம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து ஒரு பெண் ஜாதகம் வருது, அந்த ஜாதகத்தை கணிக்கிறோம், திசாபுதி கணிக்கிறோம், லக்கணத்தை பார்க்கிறோம், மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்க்கிறோம், திசாபுதி கணிக்கிறோம், 2க்கு பொருத்தம் போடுறோம். பொருத்தத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. அதாவது என்ன குளறுபடினா, நட்சத்திர ரீதியில பார்க்கறது எல்லாரும் பார்க்கறது தான், அதுல மாற்றம் இல்லை. நட்சத்திர பொருத்தங்கிறது தினப்பொருத்தம். தினப்பொருத்தம் தான் கணவன் மனைவியினுடைய உடல் ஆயுள் ஆரோக்கிய விருத்தி பொருத்தம்னு பேரு. அந்த தினம்ங்கிறது 2, 4, 6, 8, 9 இப்படிதான் வந்தா நட்சத்திர பொருத்தம் வந்துருது. அது முதல் பாரிய, 2வது பாரிய, 3வது பாரிய, 27 நட்சத்திரத்துக்கு அது நட்சத்திர பொருத்தம். சரி, ரைட்டு. அது தினப்பொருத்தம். தினப்பொருத்தம் தான் கணவன் மனைவியினுடைய உடல் ஆயுள் ஆரோக்கிய விருத்தி பொருத்தம்னு சொல்றது. அப்ப நட்சத்திர பொருத்தம் வேணும். சரி, ரைட். அடுத்தது கணப்பொருத்தம். கணம் தான் குணாதிசயங்கள் அப்படிங்கிறான். அது 2 தேவகணமா இருந்தாலும் சூப்பர், 2 மனுஷனமா இருந்தாலும் பரவாயில்ல, தேவகணத்துக்கு மனுஷனமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ராசத கணத்துக்கு கணப்பொருத்தம் வராது. அதுக்காக அதுல கணப்பொருத்தம் இல்லைன்னு நம்ம போடக்கூடாது. ராசி அதிபதி, லக்கண அதிபதி, நட்சத்திர அதிபதி, நட்சத்திர பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனை அதெல்லாம் பார்த்து ராசி அதிபதி நட்பாக இருந்தால், கால பிரகாசி சாதக சந்திரிகை காலவதனங்கிற நூல் ஜிஜி ராஜன் கோவிந்தராஜன் முதல்ல எழுதின நூல்ல
ராசி பொருத்தம் இருந்து ராசி அதிபதி நட்பாக இருந்தால் ரஜ்ஜு கணம் வேதை இந்த 3 பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாம்னு சொல்லி சாதக சந்திரிகளை போட்டிருக்குது. இதையெல்லாம் மற்றவர்கள் கவனிக்க வேண்டும். இப்ப கணம்ங்கிறது குணாதிசயம். அப்ப கணப்பொருத்தத்துல ராசகணமே வந்தாலும் அந்த ராசி அதிபதி நட்பும் லக்கண அதிபதி நட்பும் நட்சத்திர அதிபதி நட்பாக இருந்தால் அதை கணப்பொருத்தம் உண்டுன்னு எழுதலாம். அடுத்து மகேந்திர பொருத்தம். மகேந்திரங்கிறது புத்திர சம்பத்து விசேஷ விருத்தி குறிக்கும் சொல்லுவோம். இந்த மகேந்திர பொருத்தத்துக்கு 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இந்த எண்ணிக்கையில் வந்தா மகேந்திர பொருத்தம் இருக்குது. பெண் நட்சத்திரம் பையன் நட்சத்திரம் மாப்பிள்ளை நட்சத்திரம். அப்ப நட்சத்திர பொருத்தம் அந்த மகேந்திர பொருத்தம் வந்துருது. அதுல மகேந்திர பொருத்தம் வரலின்னு வச்சுக்கோங்க. நாம எப்படி மகேந்திர பொருத்தம் கிரக வாரியை எடுத்துக்கலாம்னா பையனுடைய புதன் என்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி பிள்ளையினுடைய புதன் என்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி வரைக்கும் எண்ணி அதுல இந்த மாதிரி நட்சத்திர பொருத்தம் வர்ற மாதிரி வந்துருச்சுன்னா அந்த மகேந்திர பொருத்தம் உண்டு. அவங்க நல்லா இருக்காங்க. நாங்க வேண்டிய ஜாதகங்களை பார்த்துட்டோம். 3வது பொருத்தம் முடிஞ்சது. 4வது பொருத்தம் இஸ்திரி தீர்க்க பொருத்தம். அது தீர்க்க சுமங்கலியாய் இருந்து வாழ்தல். பெண் நட்சத்திரம் பையன் நட்சத்திரம் 13 நட்சத்திரத்துக்கு மேல போனா உத்தமம், 7 நட்சத்திரத்துக்கு மேல போனா மத்தியமம். அப்ப இஸ்திரி தீர்க்க பொருத்தங்கிறது சில பேருக்கு 6 வந்ததுன்னா இஸ்திரி தீர்க்க பொருத்தம் தீர்க்க சுமங்கலியாய் இருந்து வாழ்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த தீர்க்க சுமங்கலியாய் இருந்து வாழ்தல்ங்கிற பொருத்தம் பையனுடைய பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து பையனுடைய நட்சத்திரம் 13க்கு மேலான உத்தமம், 7க்கு மேலான மத்தியமம். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியும் அவரு பாவர் மனையில போய் அமைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பாவரா இருந்து அந்த பொண்ணு தீர்க்க சுமங்கலியான பொண்ணு. ஆண்கள் ஜாதத்துக்கு பார்க்கிற மாதிரியே பெண்கள் ஜாதத்துக்கு பார்க்க கூடாது. 5ஆம் இடம் 9ஆம் இடம் கணவர், 5ஆம் இடம் தகப்பன், 7ஆம் இடம் தான் குழந்தை பெண்கள் ஜாதத்துக்கு. நாம இதை கவனிக்கணும். பொருத்தம் பார்க்கின்ற பொழுது ஆண்களுக்கு பார்க்கிற மாதிரியே பெண்களுக்கு கட்டத்தில் பார்க்க கூடாது. அடுத்து தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இஸ்திரி தீர்க்க பொருத்தம். அடுத்து ராசி. இந்த ராசி பொருத்தத்துல 6 ராசிக்கு மேல போனா ராசி பொருத்தம் உண்டு. 7வது ராசி கட்டலாம், 9வது ராசி கட்டலாம், 10வது ராசி கட்டலாம், 11வது ராசியும் கட்டலாம். இப்படி எல்லாம் ஒரு கணக்கு. ஜன்ம ராசிக்கு ஜன்ம ராசியும் கட்டலாம். சில பேர் 2 பேருக்கு 7.5 சனி வந்தா ஒன்னா வரும்பாங்க. எது வந்தாலும் இறைவன் எழுதுற போது எழுதுற கணக்கை மாற்ற முடியாது. நாம ஒரு தபால்காரர் மாதிரி இப்ப இந்த அட்ரஸுக்கு ஒரு தபால் வந்துருன்னா கொண்டே கொடுக்குறோம். அந்த மாதிரி ஜாதக கையில் கொடுத்தா பலன் சொல்றோம். ஆனா அதுக்கு மேல இறையறலும் குருவரலும் திருவரலும் ஒழுக்கமும் நீதியும் நேர்மையும் தர்மமும் தானமும் இருந்தால் சொன்னது பலிக்கும். கரெக்டா பார்த்து சொல்லணும். இறையறல் இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது அவனின்றி அணுவும் அசையாது அப்படிம்பாங்க. அதனால இந்த ராசி பொருத்தத்துல 3வது ராசி 4வது ராசி துக்கம் கலகம் சுமாரான பலன் தான் தரும். பெண் ராசி மாப்பிள ராசி. அதே 8வது ராசி இணைக்க கூடாது, 5வது ராசி இணைக்க கூடாது, 2வது ராசி மரணம் சொல்லி பஞ்சாங்கத்துல போட்டிருப்போம். இதுக்கு விதிவிலக்கு உண்டு. இதெல்லாம் இந்த விதிவிலக்குகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. பெண் ராசி மேசம், பையன் ராசி விருச்சகம், 8வது ராசி இணைக்கலாம். பெண் ராசி துலாம், பையன் ராசி ரிஷபம், 8வது ராசி இணைக்கலாம். நூல் ஆதாரத்தோடு சொல்றேன். இது காலவதன சாதக சந்திரிகளை கொடுத்துருக்குது. அடுத்து 8வது ராசி இந்த 2 ராசி தான் இணைக்க முடியும். மேச ராசி பொண்ணுக்கு விருச்சக ராசி மாப்பிள, துலா ராசி பொண்ணுக்கு ரிஷப ராசி மாப்பிள. சரி, 5வது ராசி சிலது இணைக்கப்படான்னு போடுறோம்ல, அதுல 2 ராசி இணைக்கலாம். பொண்ணு மேச ராசி, பையன் சிம்ம ராசி, 5வது ராசி இணைக்கலாம். பொண்ணு மேச ராசி, பையன் சிம்ம ராசி, 5வது ராசி இணைக்கலாம். பொண்ணு கடக ராசி, பையன் விருச்சக ராசி, 5வது ராசி இணைக்கலாம். இந்த குமாரசுவாமியும்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் 50,000 நூல்களுக்கு சமம். அந்த நூல்கள்ல சில கருத்துக்கள்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு பேப்பர் எடுத்து ஒரு புக் எழுதலாம். அவ்வளவு சமாச்சாரத்தை இரும்பு கடலை மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. பொட்டுக்கல்ல ஈஸியா கடிச்சு நூல்லாம், நிலக்கல்லை சாப்பிட்டுறலாம், பட்டாணி கூட கொஞ்சம் டைட்டா இருந்தா கூட கடிச்சு சாப்பிட்டுருவோம். இரும்பு கடலை எப்படி கடிக்கிறது? அந்த முருகப்பெருமானுடைய அருள் இருந்தா தான் நம்ம கடிக்க முடியும். அந்த குமாரசாமி நூல்ல இந்த பொருத்தத்துல சில நூல்கள்ல எல்லா நூல் ஆதாரத்தோட சில கருத்துக்களை நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, ராசி பொருத்தத்துல 5வது ராசி 2 ராசி இணைக்கலாம். கடகம் விருச்சகம், மேசம் சிம்மம்,
8வது ராசி மேச விருச்சகம் துலா ரிஷபத்தை இணைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. 3 4 ராசியாகில் அது மத்தியம். இந்த 2வது ராசி கட்டினா மரணம்னு போட்டிருக்காங்கல்ல, பெண் பெண் ராசியாக இருந்து ஆண் ஆண் ராசியாக இருந்தால் ரெட்டித்த ராசி 2வது ராசி இணைக்கலாம். அதுக்கு விதிவிலக்கு உண்டு. மற்ற கிரக வலுவெல்லாம் பார்க்கணும். பெண் பெண் ராசியாக இருந்து ஆண் ஆண் ராசியாக இருந்தால் 2வது ராசி இணைக்கலாம். அது எப்படி? மேசம் ஆண், ரிஷபம் பெண், மிதுனம் ஆண், கடகம் பெண், சிம்மம் ஆண், கன்னி பெண், துலா ஆண், விருச்சகம் பெண், இப்படிலாம் ஆண் பெண் பிரிச்சிடறான். அதே மாதிரி ராசி அதிபதிகள் நட்பாக இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ராசி அதிபதி சனிக்கு சுக்கிரன் நட்பு, இப்படி எல்லாம் நம்ம பஞ்சாங்கத்தில் வாசன் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு குரு நட்பு, குருவுக்கு செவ்வாய் நட்புன்னு போட்டிருப்பாங்க. ஆனா இதே வாக்கிய பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்க, செவ்வாய்க்கு குரு பகை, குருவுக்கு செவ்வாய் பகைன்னு போட்டிருக்கும். இதை நல்லா சிந்திக்கணும். அது மட்டுமல்ல, ராசி கண்டிப்பாக நட்பாக இருக்க வேண்டும். அந்த ஜாதகம் இணைச்சால் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, வசிய பொருத்தங்கிறது தம்பதிகளை நல்ல ஒற்றுமை நிலவும். எல்லாத்துக்கும் வசிய பொருத்தம் வர்றதில்லை. சில பேருக்கு தான் வசிய பொருத்தம் கிடைக்கும். மேசத்துக்கு விருச்சிகம் சிம்மம், மேசத்துக்கு சிம்மம் விருச்சிகம் வசியம். இந்த மாதிரி வசிய பொருத்தங்கள் சில துலா ராசிக்கு மகர வசியம். அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில ராசிகள் வசியங்கள் வரும். அது வசிய பொருத்தம் மிக முக்கியம். வசியம் எல்லாத்துக்குமே அமையறதில்லை. நான் பார்த்த 100 ஜோடியில ஒரு 3-4 ஜோடிக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்து வேதை பொருத்தம். வேதைனா ஒன்றை தாக்குதல், துக்கம் நீங்குதல் பொருள். வேதைனா என்ன அப்படின்னு வச்சு பார்க்கறது, அசுவனிக்கு கேட்ட வேதை. இதெல்லாம் குமாரசாமி எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் இணைக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் அப்படியே அக்காணி வேறு. அல்ல வேதை, சமூக வேதை, தட்சண வேதை, என்ன ஒரு வேதை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 வேதைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம இணைச்சோம்னா லைஃப் சோதனை தான். இப்ப ரோகிணிக்கு மூலத்தை இணைக்கிறாங்க. ரோகிணிக்கு மூலத்தை இணைச்சாங்கன்னா அந்த ஜாதகருடைய கணவன் மனைவியில கால் அடிபட்டு ஊனமாயிரும், இல்லைன்னா பிரிவினை ஏற்படும், இல்லைன்னா மரணம் ஏற்படும். 6வது ராசி 8வது ராசி உள்ளது மூல நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும் அந்த மாதிரிலாம் இணைக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு. சரி, ரைட். வேதைக்கு அடுத்தது, வேதைங்கிறது இந்த உடம்பும் அந்த பெண்ணுடைய உடம்பும் ஒன்று சேர்ற போது ஒன்றை தாக்குதல், துக்கம் நீங்குதல் பொருள். என்ன குருப்பிரத்துக்கு என்ன குருப்பிரத்தம் செலுத்துறோம், அந்த மாதிரி இந்த உடம்பும் சேர்ற போது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் வேதையா இருந்தா ஒத்து வராது. அதனால வேதை பொருத்தங்களை கவனிக்கணும். அடுத்தது மாங்கல்ய பொருத்தம். இந்த மாங்கல்ய பொருத்தம் சர்வசாதாரணமா எடுத்தோடனே பார்த்துட்டு உடனே மங்கல்ய பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பேர். அப்படிலாம் இல்லை. மாங்கல்ய பொருத்தல சரியான நுணுக்கங்கள் உள்ள இருக்கு. 27 நட்சத்திரங்கள்ல சிரசு, தலைக்கு மிருகசீரிஷம் சித்திரா வைட்டம்லாம் சிரசு. இந்த ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், சுவாதி, திருவாதிரை, சதை, இது கழுத்து கயிறு. இந்த வயத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்தி, உத்தராடம். குருனுடைய நட்சத்திரம் புனர்பூச, விசாகம், புரட்டாதி, வயிறு, உதர்றச்சு. இந்த தொடைக்கு பரணி, பூரம், பூராடம், பூசானுச, உத்திரட்டாதியில தொடரச்சு. பாதத்துக்கு அசுவனி, மகம், மூலம், ஆயிலிங்கேட்ட, ரேவதியில பாத கயிறு. இது கயிறு நேருக்கு நேர் ஒன்னா மோதக்கூடாதும்பாங்க. கணவன் மனைவி 2 பேத்துக்கும் மாறி மாறி இருக்கணுங்கிறது. அதுல ஆரோகரச்சு, அவரோகரச்சுன்னு ஒரு முறை இருக்குது. இந்த ஆரோகம்னா என்ன, அவரோகம்னா என்ன? அந்த காலத்தில் தறி ஓட்டுற போது தறி கம்பியில 1 3 1 மணி, 2 4 1 மணின்னு பாய்ச்சுவாங்க. அது மாதிரி இதுல இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு குரு நட்சத்திரம் 2 வயிற்றிலே கயிறு வரும். அது ஆரோகரச்சு அவரோகரச்சு இணைக்கலாம். அதுக்கு ராசி பொருத்தம், ராசி ரீதி பொருத்தம் எல்லாம் நட்பா இருக்கணும், நல்லா இருக்கணும். ராசி பொருத்தம் ராசி நட்பா இருந்தா அந்த ரஜ பொருத்தம் பத்தி நமக்கு கவலை இல்லை. 2 சிரசில் வந்தால் புருஷன் மரணம், 2 கழுத்தில் வந்தால் பெண் மரணம், 2 ரஜ்ஜு வயிற்றில் வந்தால் புத்திர தோஷம், 2 தொடையில் வந்தால் திரவியநாசம், 2 பாதத்தில் வந்தால் பிரயாணத்தில் தீங்கு அப்படிங்கிறான். அதுலயே அந்த பிரயாணத்தில் வர்றதுல கூட பாதக்கயிறு, தொடக்கயிறு, வயிறு, உதர் ரஜ்ஜு, இதுக்கெல்லாம் விதிவிலக்கு உண்டு. இந்த நான் சொன்ன மாதிரி ராசி பொறுத்து இருந்து ராசியை நட்பா இருந்தா இணைக்கலாம். அடுத்தது நாடி. நாடி பொறுத்த ஐயர் பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பாங்க. வாக்கியத்தில் என்னன்னு, 27 நட்சத்திரங்கள்ல 9 நட்சத்திரம் மத்திய நாடி, 9 நட்சத்திரம் பார்ச்சுவ நாடி, 9 நட்சத்திரம் சமான நாடி. 2 மத்திய நாடி இருந்தா புருஷன் மரணம், 2 பார்ச்சுவ நாடி இருந்தா பெண் மரணம், 2 சமான நாடி இருந்தா தம்பதிகள் சவிக்கியம். தனித்தனி நாடி வந்தால் தோஷம் இல்லைன்னா இது நாடி பொருத்தம் 11வது பொருத்தமா கூட போடுறாங்க. அது இல்லாத பால் மரம். இப்போ பால் மரம்ங்கிறது 2 பேத்துக்கும் பால் மரமா இருந்தா லட்சுமி கடாட்சம், புத்திர சந்தான விருத்தி. 2மே பால் மரம் இல்ல, புத்திர சனாய் நல்லா வலுவா இருக்காரு, அங்க குழந்தை கிடைச்சிருது.
புரியுதுங்களா? அதனால பால்மர பொருத்தங்கிறது ஒருத்தருக்காவது இருக்கணும், ரெண்டு பேருக்கு இருந்தா இன்னும் சிறப்பு தான். ரெண்டு பேருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பூர்வ புண்ணியாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகத்தை முதல் குழந்தை 5ஆம் இடம் சூரியன், 2வது குழந்தை சுக்கிரன், 3வது குழந்தை குரு, 4வது குழந்தை சனி, 5வது குழந்தை செவ்வாய். 3 வீடா கரெக்டா தூக்கி போட்டுக்கணும். முதல் காலப்புருஷ லக்கணத்துக்கு மேசம் 5ஆம் இடம் சிம்மம், அது சூரியன். அடுத்த குழந்தை துலாம், 3ஆம் இடம் சுக்கிரன். அடுத்த குழந்தை தனுசு, அது குரு. அதுக்கு அடுத்த குழந்தை கும்பம், அது குரு அந்த சனி. அதுக்கு அடுத்தது மேசம் செவ்வாய். இந்த வரிசையா சொன்ன கிரகங்களை அசுவனி மகம் மூலம் சதயம் திருவாதிரை மாந்தி இதனுடைய தொடர்புகள் இருந்தால் அங்க புத்திர தோஷம் ஏற்படும். அந்த முதல் குழந்தை அந்த சூரியனை மாந்தியோ அல்லது சூரியனை அசுவனி மகம் மூலமோ திருவாதிரை சதயமோ சார வாங்கின கிரகமா இருந்தாலும் சரி, அந்த கிரகம் சார வாங்கி இருந்தாலும் சரி, சார கிரகம் வாங்கின கிரகம் பார்த்தாலும் சரி, அந்த முதல் குழந்தை இதை அபேஷன் ஆகும். அது 5 கூடிய சூரியன் பூச அனுசம் உத்திரட்டாதியில் இருந்தா ஆண் வாரிசு கிடைச்சிடும். அப்போ ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி பகவான், ஆயுளுக்கு அதிபதி சனி பகவான், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். அவர் 3 துறை வச்சிருக்காரு. சனி பகவான். சனி பகவான் சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும் வலுத்திருந்தால், அது செவ்வாயோட சம்பந்தப்பட்டு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால், சுகர் நாடிங்கிற நூல்ல சுகபிரம்ம மகரிஷி எழுதின சுகர் நாடிங்கிற நூல்ல 52 வரி பாடல் கொடுத்திருக்கான். அழலவன் மைந்தன் கூடி அமர்ந்திட கேந்திர கோணம் தலைவரும் சுவர்கள் நோக்கி தரைமகன் வலுத்து நின்றால் மலையன செல்வம் ஓங்கி மன்னவன் போல் வாழ்வான். அப்போ சனியும் செவ்வாயும் 1-9 திரிகோணத்திலேயோ அல்லது 1-4-10 கேந்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அவ்வளவு சிறப்பு. அழலவன் அப்படின்னா சூரியன், அழலவனுடைய மகன் யாரு? சனி. இந்த சூரியனுடைய மகன் சனி. அழலவன் மைந்தன், மைந்தன்னா மகன். அழலவன் மைந்தன் கூடி அமர்ந்திட கேந்திர கோணம். கேந்திரங்கிறது 1-4-10, கோணங்கிறது 1-5-9. அப்ப அழலவன் மைந்தன் கூடி அமர்ந்திட கேந்திர கோணம் தலைவரும் சுவர்கள் நோக்கி தரைமகன் வலுத்து நின்றால், இந்த தரைக்கு மகன் பூமிக்கு மகன் யாரு? செவ்வாய். செவ்வாய் பகவானை பெத்த மகராசி ஒருத்தி தூக்கி போட்டு போயிடுறா பூமி தாய் மேல. பூமி தாய் தான் வளர்த்துறா. அதுக்கு பிற்பாடுதான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கி கிரக வரிசையில் அமர்றாரு செவ்வாய் பகவான். அதனாலதான் குஜன் மங்களன் செவ்வாய் பூமி காரகன் சகோதர காரகன் இந்த ரத்தத்துக்கு காரகன் சொல்லி அந்த செவ்வாய் பகவானை பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதரும் கிரக வரலாறு, அதாவது கிரக வரலாறு, இது காரக தத்துவம், பாவக காரக தத்துவம், நட்சத்திர காரக தத்துவம், கிரக காரக தத்துவம், கிரக வரலாறுடைய புராணங்கள்லாம் நம்ம படிக்கணும். அது கிரக வரலாறுக்கு புராணங்கள்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம பார்த்து பலன்களை எடுக்கின்ற பொழுது மிக துல்லியமா சொல்லலாம். ஒரு ஜாதகன் சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா, ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லலாம். சனி பகவான் அசுவனி மகம் மூலத்திலேயோ திருவாதிர சதயத்திலேயோ மாந்தியினுடைய தொடர்போ செவ்வாய்க்கும் சனிக்கு 2க்கும் கிடைச்சுன்னா அவன் சொந்த தொழில் செய்யக்கூடாது. செவ்வாயுடன் மாந்தி சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகன் கடங்காரன். செவ்வாயோட மாந்தி சேர்ந்திருந்தால் ராசி கட்டம் அம்ச கட்டம் எப்படி சனிக்கு 3, 7, 10 பார்வை இருக்குதோ மாந்திக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. அதனால செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து ஜாதகத்தை கையில் கொடுத்தோன்னே வாங்கின ஏப்பா 3 லட்சமா 5 லட்சமா 10 லட்சமா கடன் கேட்டா ஆமாங்க 10 லட்சம் ரூபா இருக்குங்கிறான். இதே வசதியா நீங்க வந்தா 3 கோடியா 10 கோடியா அப்படின்னு கேட்டா அவங்களும் ஆமான்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வசதிக்கு அது வந்துருது, அவள் சொத்து இருக்குது, அந்த அளவுக்கு கடன் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களை சொந்த தொழில் செய்ய சொல்லி ஜோசியர் சொல்லி அவங்க வாழ்க்கையில துன்பப்படக்கூடாது. இப்ப எனக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்க இந்த வாரத்தில். குருசாம்பாளத்துல இருந்து கணவன் மனைவி 2 பேருமே வந்திருந்தாங்க. இப்போ நீங்க மாந்தியுடன் குரு மாந்தியை பார்த்து தான் ஜாதகத்துல அப்பம் பேர்ல சொத்து இருக்கக்கூடாது. சொத்து இருந்து அது விரயமாயிரும். தோடு முகுதி திருவாணி மோதிரம் ஜெயின்னு காணாத போச்சா அல்லது வித்தீங்களா அடமானம் வச்சீங்களா பேங்க்ல வச்சு முழுகிருச்சான்னு கேட்டேன். ஆமாங்க பேங்க்ல பணம் 4.5 லட்சத்துக்கு வச்சிருந்தோம். இப்ப 8 பவுனை கொண்டு போய் அதை பிடிக்க வேண்டிய ஆளை பிடிச்ச வாங்கி வெளியே கொண்டு வித்து பேங்க் கடனை கட்டி வெளிக்கடன்லாம் கொஞ்சம் இருந்து அதெல்லாம் கட்டினா இப்ப கூட கடன் 30 லட்சம் ரூபா இருக்கு அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னாங்க. சரி நீ எவ்வளவு கட்டுற மாசம் டியூ அப்படின்னா 17,000 கட்டுறங்கிறாங்க. அதே 34,000. அவருக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்குது, இன்னொன்னு பொண்ணு காலேஜ் சேரப்போகுது. இன்னும் 50 லட்சம் ரூபாய்க்கு லோனுக்கு அடி போடுறாரு. அது 15 வருஷம் கட்ட முடியுமா? அதனால அவங்கள கூப்பிட்டு நீங்க இந்த இடத்த வீட்டை வித்து
60 லட்சம் ரூபாய்க்கு போச்சுன்னா 28 லட்சம் கடனை கட்டிட்டு மீதி 32 லட்சத்துல 1 லட்சம் ரூபா அவர் கொடுத்து தான் வாங்கி விற்கிற மாதிரி பண்ணிட்டு அந்த 30 லட்சத்துக்கு 2 பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 5000 செடி வாங்கி போடுங்க. கடன் இல்லாம வாழுங்க. ஆயுள் முழுவதும் ஜாதகத்துல செவ்வாயும் மாந்தி பார்க்குது, சனியும் மாந்தி பார்க்குது, குருவையும் மாந்தி பார்க்குது. நீ ஆயுள் முழுவதும் கடன்காரன் தான். அதனால நீ தயவு செய்து கடன் மட்டும் இனிமேல் வாழ்க்கையில வாங்கிடாத. உனக்கே இப்போ வயசு 40 ஆயிடுச்சு. இன்னும் வாழ்நாள் முழுக்க துன்பமே படாத. முதல்ல அதை செய்ய அப்படின்ட்டேன். 1/2 மணி நேரம் புத்திமதி சொல்லி அனுப்பினேன். ஒவ்வொரு ஜோதிடரும் ஜாதகங்களை பார்க்கின்ற பொழுது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது கடனாளியாக இருக்கக்கூடியவர்கள், கடனை வாங்கி தொழில் செய்யறவர்கள்ட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கை, கவனமா, பொறுப்பா, கருத்தா, கண்ணியமா பார்த்து சொல்லணும். அப்பதான் அந்த குடும்பத்தை வாழ வச்ச ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் ஜோட குடும்பத்துக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு குருவு அப்படிங்கிற கிரகம் கெடாம இருந்ததுன்னா, அது செவ்வாய் கெடாம இருந்ததுன்னா, சனி கெடாம இருந்ததுன்னா அந்த ஜாதகம் நல்லா வலுவான ஜாதகம். அதாவது இன்னொன்னு சொல்லலாம், ஜாதக ரீதியில உடன்பிறப்பு, இப்போ அண்ணன் இருக்கானா தம்பி இருக்கானா ஜாதகத்தை பார்த்துட்டு ஒருவனே தானா அப்படிங்கிறதுக்கு உதயங்காரி ஒன்று கூடி விட்டால் உடன்பிறப்பு இல்லை. அதே மாதிரி புதனை மாந்தி பார்த்ததுன்னா தம்பி இருக்க மாட்டான். 11ஆம் இடம் சனியை மாந்தி பார்த்ததுன்னா அண்ணன் இருக்க மாட்டான். இதெல்லாம் நாங்க பார்த்த ஒரு ஜாதகத்தில் சனி புதன் ரெண்டையும் மாந்தி பார்த்துட்டு அந்த ஜாதகம் ஒரு ஊர் தான், மாறவே இல்லை, துளி கூட மாறல. அது மட்டும் இல்ல, சந்திரனை மாந்தி சம்பந்தப்பட்டு சனியை மாந்தி சம்பந்தப்பட்டா காலப்புருஷ லக்கணம் மேசம், மேசத்துக்கு 4ஆம் இடம் கடகம், கடகம் தாய், கடகத்துக்கு 8ஆம் இடம் கும்பம், அந்த கும்பம் சனி ஆயில். அப்ப சந்திரனையும் சனியும் ராசி கட்ட அம்ச கட்டத்தில் மாந்தி பார்த்துன்னா அம்மா இருக்க மாட்டாங்க. அப்படி அம்மா உயிரோடு இருக்காங்க அப்படின்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதியில வாங்கின சார வாங்கின கிரகமோ, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வாங்கின கிரகத்தினுடைய சாரம் பெற்ற கிரகமோ அந்த சந்திரனையும் சனியும் பார்த்தால் மட்டும் தப்பிக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஒரு இன்ஸ்பெக்டர் போன் பண்ணாரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஜாதகத்தை உன்னை கொடுத்துட்டு இதை பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. ஐயா, இந்த பார்த்த ஜாதகத்துக்கு தற்சமயம் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும், இவர் இப்போ மரண படுக்கையில் இருப்பாரு, இவரை காப்பாற்ற முடியாது, மீறினா இந்த மனைவி ஜாதகம் குழந்தை ஜாதகம் அனுப்புங்கன்னு அனுப்புனாரு. பார்த்து சொன்னேன். சொல்லி 1 வாரம் தான் ஆச்சு, அவர் தவறிட்டார். அவர் மறுக்க போன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, அவங்க தவறிட்டாரு, நீங்க சொன்ன மாதிரியே அந்த 15 சந்திரனும் குருவியும் மாந்தி பார்த்தது. அந்த பூச அனுசம் உத்திரட்டாதியிலேயே புனர்பூச விசாகம் புரட்டா வாங்கின கிரகமா அது பார்க்கல. அதே மாதிரி அவர் தவறிட்டார். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல பல கோணத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கிற போது செவ்வாயோட மாந்தி சேர்ந்தா அந்த கழுத்து, முகம், மண்டை இதெல்லாம் நெற்றி, புருவம், பல்லு, மண்டை உடையிறது, எலும்பு, காயம் இதெல்லாம் இருக்கும். செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருந்தால் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகர் முன்னோர்கள் பாம்பு புத்த இடிச்ச தோஷம், பாம்பு அடிச்ச தோஷம், அது அவங்க வயிறாவில் அந்த ஜாதகனை கையில் எடுத்துக்கிட்டா, அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா அவங்க அம்மா வழி, அப்பா வழி, அந்த ஜாதகனுடைய வழி. யாருக்கு கை கால் ஒடிஞ்சு எலும்பு கிராக்காய் கூடிச்சு, பிளாட் உள்ள ஆருக்கு வச்சிருக்குது அப்படின்னு கேட்டா, ஆமாங்க எங்க சித்தப்பனுக்கு இருக்குது, எங்க அப்பனுக்கு இப்படி ஆச்சு, இந்த ஜாதகனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் கரெக்டா சொல்றாங்க, துளி மாறாது. சரி, ஒரு ஜாதகருக்கு சூரியனும் புதனும் கேந்திரத்தில் இருந்து 6ல் ராகு இருந்தால் அவன் பல்லு பூரம் கட்டியிருப்பான், பல்லு பூரம் போயிடும். சூரியன் புதன் கேந்திரத்தில் இருந்து, கேந்திரம்னா 1 4 7 10, 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் பல்லு சீக்கிரம் போயிடும். இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மை. மேற்படி வாக்குஸ்தானம் ஒரு மனிதனுக்கு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். வாக்குனா 2ஆம் அதிபதி வாக்குநாதன். வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க, வாக்குதான் அவருக்கு செல்வம், வளருமே வாக்கிலே செல்வம்னா. அப்ப சொல்வாக்கு இருந்து செல்வாக்கு தானா தேடி வரும். அதனால வாக்குநாதன் சுவர் சாரமேறி சுவர் பார்வை விட்டு சுவருடைய வீட்டில் அமைஞ்சிருச்சுன்னா வாக்கு தான் அவருக்கு சொத்து. வாக்குனால ஜீவனம் பண்றீங்க தானே ஜோசியர்கள் அத்தனை பேரும். சாமி பேச மாட்டேங்கிறீங்க, உண்மைதானே? அதனால வாக்கு மனிதனுக்கு நல்வாக்கா அமையறதுக்கு இறைவன்கிட்ட நம்ம பிறக்கும் போதே ஒரு லக்கணம் மிதனம் அப்படின்னா 2ஆம் அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் புனர்பூசம் 4லயே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ராசியிலையும் கடகத்தில் தான் இருப்பாரு, அம்சத்திலையும் கடகத்தில் தான் இருப்பாரு, ஆட்சி பெற்றிருப்பாரு, குருசாரம் வாங்கியிருப்பாரு. 10 குடையவன் 2 குடைய, 10 குடையவன் சாரம் 2 குடையவன் வாங்கினா வாக்குனாலதான் ஜீவனம். அந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள்.
அடுத்தது ஒரு ஜாதகருடைய ரீதியில நாம பலன் சொல்ல பார்க்கும் பொழுது சொந்த வீடு இருக்குதா இல்லையா, பூமி சொந்த வீடு இருக்குதா இல்லையா, சூரியனுடன் மாந்தி சேர்ந்தால், சூரியனை மாந்தி பார்த்துட்டா அவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்காது. அந்த ஜாதகருடைய அப்பன் பூர்வீகத்துட்டு வந்துருவாரு, ஜாதகர் பூர்வீகத்துக்கு போக மாட்டாரு, சாதகருக்கு பிறகுற குழந்தை பூர்வீகத்துக்கு போகாது, அரசாங்க ஆதரவு இருக்காது, அப்புறம் பங்காளிகள் உறவு 5 பைசாவுக்கு பிரயோசனம் இருக்காது. இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மை. அடுத்து புதனுடன் மாந்தி சேர்ந்தால் யோசிக்காம பேசிட்டு மறுக்க சிந்திப்பாங்க. முதல்ல பேசிடுவாங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, பேசிவிட்டு அப்புறம் சிந்திப்பாங்க. அதனால இந்த மாதிரியான கிரக நிலைகள் சுக்கிரனுடன் மாந்தி சேர்ந்தால், இந்த சுக்கிரனுடைய மாந்தி சேர்ந்ததுன்னா அத்தை வாழ்க்கை சிறப்பு இருக்கிறது இல்ல. ஒரே சுக்கிரனோட மாந்தி சேர்ந்த மாப்பிளை ஜாதத்துக்கு அதே பொண்ணு ஜாதத்துல சுக்கிரனோட மாந்தி சேர்ந்த ஜாதத்தை இணைத்துட்டால் இருவருக்கும் இருமணம் தான், இருவருக்கும் இருமணம் தான். 2 பேருக்கும் செவ்வாயோட மாந்தி சேர்ந்த ஜாதத்தை இணைச்சிட்டா 2 பேர் சேர்ந்து கடன் வாங்கி கடன்காரனா தான் ஆயுள் முழுது இருப்பாங்க. இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். மேற்படி இந்த ஜோதிட சாஸ்திரத்துல நாம பழைய நூல்கள் இருக்கிற அனைத்து கருத்துகளையும் எடுத்துக்கொண்டு தினம் ஒரு பாடலை எழுதி பேப்பர்ல ஜோப்பில் வச்சுக்கணும். தினம் ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணணும். இப்ப வீடு கால் போடுறோம் அப்படிங்கிறோம், இந்த சொந்த வீடு இருக்குதா இல்லையான்னு சொல்றதுக்குள்ள வேற சப்ஜெக்ட் வந்துட்டேன். பரணிபூரம் பூராடம், மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், இந்த 3 கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் பிறக்கும் பொழுது 9 கிரகங்கள் இந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு, இல்லைன்னா சொந்த வீடு கிடையாது. இதெல்லாம் அனுபவ ரீதியில கண்ட உண்மைகள். சரி, மனுஷன் ஒரு வீட்டுக்கு குடி போலாமா அப்படிங்கிறதுக்கு பெரிய வருசாதி நூல்னு ஒண்ணு இருக்குது. அது அவசியம் இல்லாதவர்கள் வாங்கிக்கங்க, படிங்க. அதுல என்ன எழுதுறான், ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனி இந்த 6 மாதங்களில் வீடு குடி போகக்கூடாது, வார வீட்டு கூட போகக்கூடாது. இதெல்லாம் சில பேர் கடைபிடிக்கிறது இல்லை. முடி வாங்குறோம், ஒரு குழந்தைக்கு முதல் முடி, அப்ப மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க அப்படிம்பாங்க. ஆண்களுக்கு வலது காது குத்தி அப்புறம் இடது காது குத்தணும், பெண்களுக்கு இடது காது குத்தி அப்புறம் தான் வலது காது குத்தணும். முடி வாங்குறது 11வது மாசம் வாங்குவாங்க. ஐயர் குடும்பத்தில் 6வது மாசம் 8வது மாசம் கூட வாங்கிடுவாங்க. நம்மளதுல 11வது மாசம் வாங்குவோம், தவிர்த்துட்டா 3வது வருஷம் வாங்குவோம். அப்ப முடி வாங்கறதுக்கு ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனியில ஞாயிறு செவ்வாய் சனிக்கிழமை சேர்ந்து இந்த மாசமும் இந்த நாளும் சேர்ந்து முடி எடுக்கக்கூடாது. சுக்கிரவாரம் தாயாருக்கு ஆகாது. முதல் குழந்தையா இருந்தா பிறந்த நாள் அன்னைக்கு எடுக்க முடியாது, பிறந்த நட்சத்திரத்தில் எடுக்க முடியாது. இதெல்லாம் சாஸ்திரத்துல பார்த்து நாள் குறிச்சு கொடுக்கணும். அடுத்தது இந்த மாதிரி எந்தெந்த காரியங்களுக்கு எந்தெந்த இடம் சுத்தமா இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறோம், நிசேகம்னு பேர் அதுக்கு. 1 4 7 10 மேசம் கடகம் துலாம் மகர லக்கணங்கள் தான் சாந்தி முகூர்த்தம் கொடுக்கணுங்கிறான். அதுக்கு அந்த 7ஆம் இடம் அந்த இதெல்லாம் 8ஆம் இடம்லாம் சுத்தமா இருக்கணுங்கிறான். அப்ப அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்குற போது கூட இந்த சரலக்கணத்தில் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அது கணக்கு இருக்குது. சீமந்தம் அப்படிங்கிறோம், வளகாப்பு, அதுக்கு நாள் குறிக்கின்ற பொழுது அந்த பெண்ணு பிறந்த நட்சத்திரத்திற்கு அந்த ராசிக்கு தாராபலம் சந்திரபலம் உள்ள நாள் பார்த்து குறிச்சு கொடுக்கணும். இதையெல்லாம் கவனிக்கணும், மிக கவனிக்கணும். வீடு கால் போடுறோம், கால் போடும் பொழுது எப்படி, பொல்லாத ராசி மாதம் பொருந்தாத நாட்கள் வாரம் செல்லாத சொல்லாத வெள்ளிப்பாடு தியாச்சம் ராகுகாலம் வாஸ்துமி எழுந்திருக்கும் போது வல்லாண்மை உடையோராகில் மனைக்கோளல் கேடே என்றார்னா. அப்போ வீடு கால் போடுறதுக்கு 12 மாசத்திலேயே சிறப்பான மாசம் 4 மாசம் தான். அது ஸ்திரராசி மாசம். ரிஷபம் ஜிம்மம் கும்பம் விருச்சகம் அந்த லக்கணமா இருந்தா இன்னும் சிறப்பு. அந்த ரிஷப மாசம் வைகாசி, சிம்ம மாசம் ஆவணி, அந்த விருச்சக மாசம் கார்த்திகை, கும்ப மாசம் மாசி. இந்த 4 மாதம் மட்டும்தான் கால் போடணும், மற்ற மாதங்கள் வீடு கால் போடக்கூடாது. இதெல்லாம் சாஸ்திர நூல்கள் எழுதியிருக்குது. அதே மாதிரி 7 கிழமைக்கு 7 நட்சத்திரங்கள் ஆகாத இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, செங்கதிரோன் வாரம் பரணியுமாக செலுமதிக்கு சித்திரை சேய்க்கு உத்தராடம் பொங்குபுதன் அவிட்டம் புகற்கு பூராடம் காரியினால் ரேவதியுமாக
மங்கையவள் மலர்ந்தால் மலடியாவான், மன்னவன் மலை கூடினால் மரணமாவான், குழந்தை பிறந்தால் அது யமனுக்கே சொந்தம்னா. ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கட்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்டை, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இதெல்லாம் இந்த வயசுல இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? சிறு வயசுல இருந்து என்னுடைய வயது 63, 43 ஆண்டுகளா இந்த துறையில் இருக்கிறேன். பல நூல்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் விட்டா 3 மணி நேரம் பேச கொடுத்தா தான் பேசுன மாதிரி இருக்கும். எனக்கு பைக் வாங்கிட்டாங்கன்னா கோவிச்சுக்குவேன். ஏன்னா மக்களுக்கு எல்லா கருத்துக்களும் போய் சேரணும்னு நினைக்கிறாள், எல்லாரும் பயன்படணும்னு நினைக்கிறாள். 1000 ஜோசியர்ல ஒன்று சேர்த்து சங்க கூட்டம் நடத்திட்டு பள்ளிக்கூடத்துல. இன்னைக்கு எங்க சங்கத்திலிருந்து பிரிஞ்சு போனது அத்தனை சங்கம் நீ இயங்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரா. அதுல எங்க ஸ்டார் தமிழ்நாடு ஜோட அறக்கட்டளை நல்ல சிறப்பான முறையில் சேவை செஞ்சுட்டு இருக்குது. அது நாங்க பேசுகின்ற பேச்ச ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் எல்லாம் பார்ப்பாங்க, அதிக எண்ணிக்கையில் பார்ப்பாங்க. ஏன்னா கருத்துக்கள் அந்த மாதிரி நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். மேற்படி ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புல ஜோடி பொருத்தம்ல நாம இணைக்கிறோம். அதே மாதிரி கூட்டாளியை இணைக்கிறது எப்படி? 2 ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்தோட இன்னொரு ஜாதகத்தோட கூட்டு சேர்ந்து சொல்லி செய்யலாமா அப்படின்னு கேட்டா எப்படி சொல்றது? சனி செவ்வாய் குரு இந்த கிரகங்களை 2 ஜாதியில ராசி அம்சத்துல அந்த மாந்தி தொடர்பு இல்லாம, அசுவனி மகம் மூலம் தொடர்பு இல்லாம, சதயம் திருவாதிரை தொடர்பு இல்லாமல் இருந்தால் இணைக்கலாம். ராசியிலும் இருக்கணும், அம்சத்திலும் இருக்கணும். இப்போ 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம் லக்கண கேந்திரம் பெற்று சுவர் பார்த்துட்டா ஜாதக அலங்காரத்துல 6ஆம் பாவத்துல முதல் பாடல் இது. என்ன பாடல்? திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர்கான மருவியின் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனுமாகி குடிவரதமக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். 6 குடைவன் கேந்திரிச்சு குரு பார்த்துட்டா அவன் எதிரி கூட நல்லது செய்யக்கூடிய ஆளு. எதிரி தான் தலை குமிஞ்சிட்டு போகணும். ஆனா இவருக்கு போய் நம்ம கெடுதல் பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்புறம் ஒரு மனிதனுக்கு நல்ல வித்த சிறப்பா இருக்குதுன்னா சூரியனுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருந்துட்டால் பின்னால பானவிற்கு 12இல் பார்மகனும் மந்திரியும் தானிரைக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகள் நாவலர்கள் போற்று நாடும் பிரசண்டகத்தை மேல்மனை சேர விளம்பு. சூரியனுக்கு பின்னால குரு செவ்வாய் இருந்தா அவ்வளவு சிறப்பு. சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கரன் இருந்துட்டா நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு நரக்குருவும் அசருவ அனனன் பின்னால் படித்திட்டேன் பலகவியில் நூல்கள் கற்க வல்லோன் பலமான புவியில் வித்தை என்று வாழ்வன் இடித்திட்டேன் 8-10 ஆண்டில் 88 ஆண்டில் ஈசனுடைய இயல்பு முடியுமலா சிசுகேதன் குளித்திட்டேன் குலவிளக்கு பாறையவும் குணமாக புலிப்பாணி கூறினேனுங்கிறார். சூரியனுக்கு பின்னால குரு சுக்கரன் 88 வருஷம், சூரியனுக்கு பின்னால சனி இருந்தா 80 வருஷம். சந்திரன் ஆட்சி பெற்று சனி உச்சமானா இந்த பாடல் ஜாதக அலங்காரத்தில் தான் இருக்குது. இப்ப நான் பாடுற பாடல் நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகம் கண்டீர் இவனுக்கோ வயது 100. நிலவுன சந்திரன் ஆட்சியா இருக்கணும், நீலன்னு சனி, சனி உச்சமா இருக்கணும். அந்த ஜாதக ஆயுள் 100 ஆண்டு. அப்புறம் சனியும் கேதும் கூடி லக்கணத்தில் இருக்குன்னு வச்சுங்க. அந்த லக்கணம் எந்த லக்கணமா இருக்கணும்? 4 லக்கணத்துக்கு மட்டும்தான் சிறப்பு. மகர கும்பம் அது சொந்த வீடு, துலா ரிஷபம், துலாவோட உச்ச வீடு, ரிஷபம் நட்பு வீடு. அங்க அதுல மெயினா 3 வீடு கொடுக்குறாங்க, துலாவுக்கும் மகர கும்பத்துக்கும். பொல்லாத மந்தனாங்கேது கூடி புகழ் சன்ம லக்கணத்தை பொருந்தி நோக்க இல்லாமை குள்ளாவான் மல்லையோடு இல்லைங்கிறது எதுவுமே இருக்காது, எல்லாமே இருக்குமா அவங்ககிட்ட. சல்லாவ சற்குணவான் பார்ப்பாராகில் சாம்ராஜி யோகம் எக்காலம் சேரும் வல்லாளன் சகலகளை ஓதவல்லான் வாசல்ல யானை கட்டி வாழ்வான் மெய்யன்னா. அந்த காலத்துல குதிரைப்படை யானைப்படை, இப்பெல்லாம் காரு என்னென்னமோ கார் எல்லாம் சொல்றாங்க. எல்லா கார் இருக்குது, சாதாரண கார் இருக்குது, நல்ல சொகுசான கார் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். சூரியனுக்கு 5-9 மதி பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற சேரப்பா பலவிதத்தால் திரவியும் சேரும் செல்வனுக்கு வேட்டல் உண்டு கிரகம் உண்டு மண்ணுண்டு மனையுண்டு செல்வம் உண்டு செல்வாக்கு உண்டு. அவனுக்கு 78 வயசு வரைக்கும் ஆயுள் கட்டிங்கிறார் புலிப்பாணி. சூரியனுக்கு 5-9 மதி இருந்தா நாமெல்லாம் தேகஸ்புடம் பிராணஸ்புடம் மிருத்தியஸ்புடம் போட்டு ஆயுர்தாய நிர்ணயம் பண்றதுக்கு புலிப்பாணி மகான் எப்படி அப்படியே
அந்த பெடாச்சோலையை நினைச்சு தேன்ல அப்படி அலங்காம கொடுக்குறாரு. அற்புதமான கருத்துகள். அது மட்டும் இல்ல, ஜாதக ரீதியில இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள்ல இந்த கால் போடுறதுக்கு 4 மாசம் சிறப்பான மாசம் சொன்னோம். ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க, ஏங்க வீடு கால் போடலான்னு இருக்கிறேன், டைம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிற போது அந்த இடம் யார் பேர்ல கரை இருக்குதுன்னு கேட்கணும். அவங்க ஜாதகம் இருக்குதான்னு முத கேட்கணும். அதுக்கு தாராபலம் சந்திரபலம் உள்ள நாள் பார்த்து கால் போடுறது குறிச்சு தரணும். இந்த கால் போடுற லக்கணத்துக்கு 8 12 இடம் சுத்தமா இருக்கணும். பஞ்சக சுத்தி சுத்தமா இருக்கணும். பஞ்சக சுத்தினா என்னங்க, கசரம்னா என்னங்க, இத்தனையும் குருமஜோட புக்கில் கொடுத்துருக்குது. பஞ்சாங்கத்துல பஞ்சக சுத்தி கொடுத்துருக்கு. அதாவது இன்னைக்கு என்ன கிழமை, என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன இது லக்கணம், லக்கண துருவத்தின எல்லாம் கூட்டி 9ஆல் வகுக்கணும். அது பஞ்சக சுத்தி பார்க்கறது. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அநேக கூடி கருத்துகள் ஜோட சாஸ்திரத்தில் இருக்கிறது. இந்த எல்லாம் நாம சிந்திச்சு செயல்படணும். ஒரு ஜாதகத்தை நாம கையில் எடுத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு குலதெய்வத்தையும் இந்த ஜோடத்தினுடைய தர்மகர்த்தாவான திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சாமியும் கண்டிப்பா வணங்கி நவநாயர்களை கும்பிட்டு ஜாதகத்தை பார்க்கணும். பார்க்கிற போது இறைவன் இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய வாக்குல அந்த நவநாயர்கள் வாசம் செய்வார்கள். சொல்ற வாக்கு கரெக்டா பழிக்கும், துளி மாறாது. இதையெல்லாம் நம்ம மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க உலகத்தமிழ் எல்லா நாடுகள் இருக்கிற மக்களும், எல்லா ஜோட ஆர்வலர்களும், ஜோதிடர்களும், ஜோட பெருமக்களும் இதை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை சொல்லி, என் பெயர் பி.கே. சந்திரசேகரன், பள்ளிபாளையம் ஜோதிடர், சோழ சங்க தலைவர், முன்னாடி சங்க தலைவர். இந்த துறையில நான் 43 ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் தினம் ஒரு கருத்துக்களை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் நிறையான விஷயங்களை சொல்லணும்னு வந்திருக்கிறேன். இருந்தாலும் வந்தவர்களுடைய நேரம் காலம் கருதி ரொம்ப வெகு தொலைவில் இருந்து, திருச்சியில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து என்னுடைய இந்த சிறிய உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோட அறக்கட்டளை அதனுடைய ஐயா ராஜா சங்கர், அவங்களுடைய வீட்டில் மனைவிமார், அவங்க குழந்தைகள் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் பெற்று நீடூழி வாழ எம்பெருமான் எங்கள் அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பனை வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.